35 வயசு வரைக்கும் லைஃப்பில் பெரிய அளவில் ஒன்றும் சக்ஸஸ் பார்க்கணும். கடகம் ஒரு இடத்துல கடகம் வேலை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா நான் ஜோதிடத்தையே விட்டுருவேன். கிட்டத்தட்ட 35 வயசுக்கு மேலே 36 வயசுக்கு மேலே இவங்களுக்கு கேது தசை வருது. அதுவும் பெரிய அளவில் சோபிக்கக்கூடிய தசை இல்லை. அதுக்கு அடுத்தது வர சுக்கிர தசை தான் இவங்களுக்கு சூப்பர் தசை. 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் மதிப்பு. கிட்டத்தட்ட 42 வயசுக்கு அப்புறம் தான் லைஃப்பில் கடகராசி என்பர்கள் ஜொலிக்கிறாங்க. ஆனால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவாங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் காலத்தால் அழியாத புகழை பெறக்கூடிய ஒரு ராசி. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட குணாதிசயங்கள் என்ன, அவங்களுக்கு எந்த டைம்ல எந்த மாதிரியான ஒரு பீக் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் சார் எங்களுக்கு. அதாவது அருமையாக சொன்னீங்க. எல்லாருக்குமே என்ன கேள்வி அப்படின்னா, எனக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அப்படி நல்லது என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அது எப்போ நடக்கும், நான் எப்போ அதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஹோப், நம்பிக்கை அப்படிங்கிற பேரில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். மாறி மாறி பிரச்சனைகள், மாறி மாறி சேலஞ்சஸ் இதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல ராசிக்காரர்கள் 12 ராசியில் இருக்கவங்களுக்குமே நிறைய கேள்விகள் தான் இருக்குது பதிலை விட. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் என்ன, அவங்க எந்த டைமில் எதை செஞ்சால் நல்லது அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும், ப்ளஸ் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், இப்போ காதலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் எதை செய்தால் எப்போ அந்த ஸ்டெப்பை எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம விரிவாக பேசலாம். சார், கடகராசி, இந்த கடகராசிக்கும் எந்த ஏஜில் அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு திசை, நல்ல ஒரு திருப்பம், அது மாதிரி காதல், கல்யாணம் எல்லாமே எப்படி சார் கைகூடும்? ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரி சந்திரன் சம்பந்தப்பட்ட ராசிகள் இது. அங்கே சந்திரன் உச்சம், இங்கே ஆட்சி. 11 ராசிக்கும் ஒரு ராசி பிடிக்கும், அது கடகம். மாதாக்காரகன் சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி. ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னா அது கடகம் தான். ஏன்னா அம்மாவை எல்லாருக்குமே பிடிக்கும், அம்மாவுக்கும் எல்லாரையுமே பிடிக்கும். கடகராசி தலைவர்களை உருவாக்கிய ஒரு ராசி, மிகப்பெரிய லீடர்ஸ். தலைவர்கள் நான் சொல்கிறது இப்போ இருக்கிற ஆளுகள்லாம் இல்லை, நான் சொல்கிறது உண்மையான தலைவர்கள். காமராஜர் போன்று, கக்கன் போன்று. இப்போ ஏன் இவங்கெல்லாம் மக்களை நேசிச்சாங்க? மக்களை லவ் பண்ணணும். நீங்கள் வேற இது இல்லை, காசை பதவியை லவ் பண்ணுறது இல்லை, ஜனங்களை நேசிக்கணும். நீங்கள் இப்போ சமீபத்தில் நான் சொல்லி தான் ஆகணும், தாவேகா ஜெயிச்சாங்க. அது ஏன்னா இயற்கையுடைய சூழல். அது பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் ஒரு சைக்கிளை உருவாக்கும். நீங்கள் எவ்வளவு ஆண்டுகள் நீங்கள் ஜனங்களை ஏமாத்தினாலும், ஜனங்களை இது பண்ணாலும், அது பண்ணி சொல்லி கன்வின்ஸ் பண்ணாலும், எங்கோ ஒரு பாயிண்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தன் முற்றுப்புள்ளி வைப்பான். அதுதான் அந்த அந்த ஃபுல் ஸ்டாப் தான் எ நியூ பிகினிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஃபுல் ஸ்டாப் தான் இன்னொரு நியூ பிகினிங்கோடைய ஒரு அடுத்த சென்டென்ஸோடைய ஆரம்பம்னு சொல்கிறோம். அப்படி தான் இன்றைக்கி தமிழக ஸ்டேட்டை இந்தியா முழுக்க பார்க்குறான். விஜய் ஜெயிச்சிட்டாரா, ஒரு ஆக்டர் ஜெயிச்சிட்டாரா, வேந்து பார்க்குறாங்க. இப்படி ஒரு சீஃப் மினிஸ்டரான அப்போது அவர் என்ன நம்ம சொந்தமா பந்தமா இல்லை. பெருவாரியான மக்கள் ஏன் அப்படி நினைக்கிறாங்க? காரணம், எல்லாருக்கும் மனசில் ஒரு ஏக்கம், எவனாவது வரமாட்டானா, நம்ம வாழ்க்கை விடியாதா. அப்புறம் கூட மனசு பாருங்க, எப்போவுமே அடுத்தவங்களை சார்ந்தே இயங்குது. நல்லா கவனிங்க இதை உன்னிப்பா. கடகத்துக்கு ஏன் அதை சொல்கிறோம்? இது கடகத்துக்கு பொருந்தும். அம்மாவை நினச்சி, அப்பாவை நினச்சி, மனைவியை நினச்சி, கணவனை நினச்சி, இங்கேயே தான் ஃபோக்கஸு. அவங்க நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், ஆனால் நான் என்னுடைய வேலைகளை கரெக்டாக பண்ணால் நல்லா இருப்பேங்கிறது விட்டுருது. இதுதான் பாயிண்ட்டு. ரெண்டாவது, கடகம் எத்தனை கஷ்டங்கள் வந்தும் அதை தாண்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு ராசி, பிறவியிலேயே இருக்கக்கூடிய. நீங்கள் 100 கல் எடுத்து கடகராசி மேலே அடிச்சிங்கன்னா அப்படியே சிரிச்சிட்டு 101வது கல் எங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் கடகம். அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. இப்போ இவங்களுக்கு காதல், இப்போ நீங்கள் காதல் பற்றி பேசலாம், அது ரொம்ப முக்கியம். சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய இடம். இவங்களுடைய ராசியில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம் என்பது குரு பகவானுடைய 4வது பாதம். அது தவிர பூசம் சனியுடைய நட்சத்திரம் ஃபுல்லாக 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரம் அது இதெல்லாம் வருது இவங்களுக்கு. ஸோ 9 பாதங்கள். பூசம் 4, ஆயில்யம் 4, புனர்பூசம் ஒரு பாதம், 4வது பாதம். குரு சனி புதனுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய வீட்டில். இப்போ குரு தசையில் பறக்கிறாங்கன்னு வச்சுங்க, கரெக்டாக ஒரு 4 வருஷம் தான் தசை இருக்கும். ஏன்னா 4வது ஒரு பாதம் தான்.
ஸோ 4 வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா அப்ராக்சிமேட்டாக அதுக்கு அடுத்தது சனி தசை, அது ஒரு 19 வருஷம் 23 வயசு. அதுக்கு அடுத்தது புதன் தசை, அது ஒரு 16 வருஷம் 35 வயசு வரைக்கும் லைஃப்பில் பெரிய அளவில் ஒன்றும் சக்ஸஸ் பார்க்க முடியல. அப்படி இப்படி ஏதோ மாடரேட்டாக அங்கங்கே திரியிறது, கிராமத்தில் வேலை பார்க்குறதுக்கு பார்ட் டைம் ஒர்க்கு, இங்கே விதத்தில் சின்னது ஐஸ்கிரீம் விற்கிறது, இந்த ஃப்ரீலான்சிங் ஜாப் பார்க்குறது, இதெல்லாம் நிறைய கடகம். தவிர கடகம் ஒரு இடத்துல கடகம் வேலை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா நான் ஜோதிடத்தையே விட்டுருவேன். ஏன்னா கடகம் என்பது பல கடகராசி என்பர்கள் 170% கடகராசி என்பர்கள் ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. சந்திரன் மாதிரி, சந்திரன் எப்படி வளர்பிறை தேய்பிறை மாதிரி சந்திரன் மாதிரி மாறிக்கிட்டே தான் இருப்பான். சந்திரன்றது தண்ணி, நீர் ஒரு இடத்துல இருக்காது, அது மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல குட்டையாக விட்டாலும் கீழே போயிடும். ஒரு இடத்துல நிலையாக தண்ணி இருக்கவே முடியாது. சரியா? தண்ணி வந்து மூமெண்ட்டுக்குரியது, அது மாதிரி ட்ராவலுக்குரியது. அதுதான் இவங்களும். இவங்களுக்கு சொந்த தொழில் தான் செட் ஆகும். இவங்களுக்கு போய் இன்னொரு இடத்துல போய் வேலை பாருன்னு சொன்னால், நான் வந்து பிறவியில் ஒரு உடையராஜா மைசூர் ராஜா, என்னைய போய் வேலை செய்ய சொல்கிறீங்களே கையை கட்டிட்டு, என்னால அது முடியாதும்பாங்க. இயற்கையிலேயே அவங்க சொல்கிறது தப்பு இல்லை, அவங்களுக்கு முடியாது. அவங்க கடவுள் படைப்பிலேயே அப்படிதான். அது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு பெரும்பாலும் நல்ல வாழ்க்கை அமையும். ஒரு சில சந்தர்ப்பங்களில் நல்ல வாழ்க்கை அமையலைங்கிற போது ரொம்ப கொடூரமான திருமண வாழ்க்கை, எக்ஸ்ட்ரீம். ஒன்றுன்னா பெஸ்ட்டு, இல்லைன்னா வர்ஸ்ட். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உச்சமாயிடுவார். இவங்களோட 7ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறுவார். இவங்க 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் உச்சம் மாறுறதுனால இவங்களுக்கு அந்த மிகவும் ஆக்ரோஷமான வாழ்க்கை துணை, மிகவும் ஒன்று இவங்களை நல்லா பார்த்துக்கக்கூடிய வாழ்க்கை துணை, நல்ல கம்ப்ளீட் 360, இல்லைன்னா ஆக்ரோஷமான வாழ்க்கை துணை. இது ரெண்டும் அமையுது. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கிட்டத்தட்ட 35 வயசுக்கு மேலே 36 வயசுக்கு மேலே இவங்களுக்கு கேது தசை வருது. அதுவும் வந்து பெரிய அளவில் சோபிக்கக்கூடிய தசை இல்லை, வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த அனுபவங்களை சொல்லக்கூடிய தசையாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வர சுக்கிர தசை தான் இவங்களுக்கு சூப்பர் தசை. 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. கிட்டத்தட்ட 42 வயசுக்கு அப்புறம் தான் லைஃப்பில் கடகராசி என்பர்கள் ஜொலிக்கிறார்கள். ஆனால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவாங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் காலத்தால் அழியாத புகழை பெறக்கூடிய ஒரு ராசி. எந்த ஒரு இப்போ இவங்களை தலைவராக இருந்தவங்களும் எந்த ஒரு ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து காலம் கடந்து இருக்கும். ஒரு மதிய உணவு ஸ்கீமோ இல்லை ஒரு எதுவோ ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் ஸ்கீம், இவங்கெல்லாம் போடுற ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து 500 வருஷத்தை தாண்டியும் இவங்களோட புகழை பேசுகிற மாதிரி இருக்கும். கடகம் வந்து ஸ்ட்ராங். அதனால் திருமண வாழ்க்கை கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்ய வேண்டிய விஷயங்கள், அதெல்லாம் கவனிச்சுக்கணும். சொந்த பந்தங்கள்கிட்ட கொஞ்சம் உறவு பாராட்டுறதுல கவனமாக இருக்க வேண்டும். முதுகலை குத்தக்கூடிய எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சுய சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகள், தம்பி தங்கைகள்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். பாசத்தையும் அன்பையும் எதிர்பார்க்காதீங்க எல்லார்ட்டையும். அது ரொம்ப முக்கியமாக பிரேக்கிங் நியூஸ் சொல்கிறோம் கடகத்துக்கு. பரிகாரங்கள் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வழிபடுவது. இந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இவங்களுக்கு பிடிக்கும். ஸோ குலதெய்வம் எங்கே இருக்காங்களோ அந்த கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய குளத்தில் நீராடி மறுபடி வந்து குலதெய்வத்தை வந்து பிரார்த்தனை செய்வது, புனித நதிகளில் நீராடுவது போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். குறிப்பாக வந்து யமுனோத்ரி, கங்கோத்ரி போன்ற ஸ்தலங்களுக்கு இவங்க போயிட்டு வருதுங்கிறது லைஃப்பில் பெரிய மாற்றங்களை தரும். டர்னிங் பாயிண்ட் மாதிரி அவங்களுக்கு ஒரு அமையும். கண்டிப்பாக. நன்றி சார்.